9 வகையான பாரம்பரிய அரிசிகளில் எவ்ரிடே உங்களுடைய டயட்டில் ஒரே மீலில் ஆட் பண்ணணுமா? இப்போவே நம்ம ஹை ஃபுட்ஸோட நவாரைஸ் பாட்ரிட்ஜை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதில் 9 வகையான பாரம்பரிய அரிசிகளை நல்ல நொய் மாதிரி வறுத்து சேர்த்துருக்கோம். கருப்பு கவுனி, பிளாக் ரைஸ், மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், கருங்குருவை, இலுப்பைப்பூ சம்பா, இது ஒரு மாதிரி கிரீனிஷ் கலரில் இருக்கும். காட்டியானம், ராஜமுடி அரிசி ஒரு மாதிரி லைட்டிஷ் கலரில் இருக்குது பாருங்கள். ரெட் சோளம் அண்ட் நவரா, இந்த மாதிரி 9 வகையான பாரம்பரிய அரிசியும் நல்லா ரோஸ்ட் பண்ணி சேர்த்து ஒரே ப்ராடக்ட்டில் கிடைக்கிறது தான் நம்ம ஹை ஃபுட்ஸோட நவாரைஸ் பாட்ரிட்ஜ் மிக்ஸ். இந்த மாதிரி அரிசிகள் எல்லாம் பாரம்பரிய அரிசிகளை நம்ம டயட்டில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு விசில் விட்டு 1க்கு 4 பங்கு தண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி டைம் கன்சூமிங் ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணுறதுக்கு நம்ம ஹை ஃபுட்ஸோட நவாரைஸ் பாட்ரிட்ஜ் மிக்ஸ் 5 மினிட்ஸில் ரெடியான. ஒவ்வொரு அரிசியோட மருத்துவ பயன்கள் என்னென்னா, கருப்பு கவுனி அரிசி வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. காட்டியானம், யானை அளவுக்கு உங்கள் கால்கள் பலம் பெறணும் அப்படின்னா காட்டியானம் அரிசி பயன்படுத்தணும். முடக்குவாதத்தை சரி செய்யறதுக்கு இலுப்பைப்பூ சம்பா, பீரியட்ஸ் ப்ராப்ளம், மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுறதுக்கு பூங்கார் அரிசி, மைசூர் மகாராஜாக்கள் பயன்படுத்திய ராஜமுடி அரிசி, இதில் நிறைய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. கருங்குருவை அரிசி உங்களுடைய ஸ்கின் இஷ்யூஸ்லாம் சரி பண்ணுறதுக்கு. ரெட் சோளம் உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல்ஸ் எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி மசில்ஸ்க்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். நிறைய பேர் கஞ்சி அப்படின்னாலே பொடி கஞ்சி வச்சு தான் சாப்பிட்றாங்க, நீர் ஆகாரமாக சாப்பிட்றாங்க. சத்துள்ள ஆகாரம்னாலும் நம்ம நீர் ஆகாரமாக சாப்பிடும்போது சர்க்கரையை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிகரிக்கக்கூடிய திறன் இருக்கும். கிளைசமிக் லோடு, கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகமாகிடும். இந்த ரீசனுக்காக தான் நம்ம ஹை ஃபுட்ஸில் சேல் பண்ணுற பிளாக் ரைஸ் பாட்ரிட்ஜ் மிக்ஸ், பார்லி பாட்ரிட்ஜ் மிக்ஸ், நவா ரைஸ் பாட்ரிட்ஜ் எல்லா கஞ்சி வகைகளையுமே வந்து நொய் கஞ்சியாக தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நொய் கஞ்சி சாப்பிடும்போது நமக்கு சர்க்கரை லெவல்ஸ் வந்து டக்குன்னு ஏறாது. ஸோ இந்த கஞ்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு, 2 இல்லைன்னா 4 ஸ்பூனுக்கு நவா ரைஸ் பாட்ரிட்ஜ் மிக்ஸ், தேவையான அளவு சால்ட்டு, தண்ணி, டாப்பிங்ஸ் வேணுன்னா கேரட், பீன்ஸ் இஷ்டப்பட்டால் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நான் ஒரு 200 ml வாட்டர் ஊற்றிருக்கேன். 400 ml கூட ஊற்றலாம். ஸோ ஊற்றிட்டு நீங்கள் 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிங்கனாலே சூப்பராக கஞ்சி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வந்து நல்ல வாட்டர் பதத்துலேயும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நீர் ஆகாரமாகவும் சாப்பிட்லாம். பட் அரிசி வந்து நொய்யாக இருக்கும், பவுடரிஷ் ஃபார்மில் இருக்காது. உங்களுக்கு மசாலா கஞ்சி வேணும் அப்படின்னா நம்ம ஹை ஃபுட்ஸோட வெஜ் மசாலா, அதாவது சாம்பார் பொடியை கொஞ்சமாக ஒரு சிட்டிகை போல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த அதில் சேர்த்துருக்க நிறைய சீரகம், சோம்பு, இந்த ஃப்ளேவர்ஸில் நல்லா ஆட் ஆகி சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா வாட்டரிஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாகவும் ஆகிடும். ஸோ 9 அரிசியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடலில் இருக்க பாருங்கள். ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொரு மருத்துவ பயன்கள் இருக்குது. இந்த மாதிரி கெட்டியாகவும் சாப்பிட்லாம். இதில் நீங்கள் சாம்பார், வத்த குழம்பு ஊற்றியும் சாப்பிட்லாம். நம்ம பாட்ரிட்ஜ் மிக்ஸஸ்லாம் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம்.